நான் யாருன்னு தெரிஞ்சாதான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளே தெரிஞ்சுக்கலாம், அப்புறத்துக்கு கடவுள் தேடி போகலாம். ஏன்னா கடவுள் ஒன்றும் அட்ரஸ் எழுதிக்கல, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லா இடத்துல இருக்கிறான்னு எப்படி இருக்காரு அது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் சரி நம்மளே தேடி தெரிஞ்சுக்கினா பார்த்தலாம். ஏன்னா நாம தான் கடவுள்னு வந்தோம்ல. அது அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, புள்ள எப்படி இருக்குன்னா அது மாதிரி தான் அப்பா இருப்பான். அது மாதிரி நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி தான் எங்கள் அப்பனும் இருப்பான். அந்த கான்செப்ட் தான் அது. சூப்பர், நல்லா அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, உங்களை மாதிரி இந்த பசங்களுக்கு காலேஜ் படிக்கிற அந்த இளம் பசங்களுக்குலாம் வந்து இப்போ அவங்க வேற ஒரு இதில் போவாங்க, வேற ஒரு தாட்டு, வேற ஒரு எண்ணம், இது மாதிரி போவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து தேடி வர்றது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஆனால் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுலேயே கூட நிறைய சிஸ்டம் வச்சுருக்காங்க, நிறைய. இப்போ ஒவ்வொன்றும் ஒரு சிஸ்டத்தை நம்ம வந்து குறை சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதுதான் நம்ம பெரிய விஷயம். இப்போ நீங்கள் உங்கள் தேடலில் கரெக்டான பாயிண்டில் வந்து நிற்கிறீங்க, கரெக்டான வழியில் வந்து போகிறீங்க. அது சாமி சிவானந்த பரமஹம்சரோட வழி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான வழி. எல்லா மகான்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அந்த வாசி யோகம் சித்த வித்தைன்னு சொல்கிற அந்த கிஃப்ட்டு வந்து அதுக்காக தான் நம்ம எத்தனையோ